மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கிய திமுக பொறுப்பாளர். கோயம்புத்தூர் வைஸ்மேன் கிளப் சார்பில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி ஏடிடி காலனியில் உள்ள கேரள கிளப்பில் நடைபெற்ற நிகழ்வில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வாகனங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் புரவலர் கே.வி. சரஸ்வதி, எஸ்.எம். சரவணன், ஒய்.எஸ்.பி. விஜயராணி ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வைஸ்மேன் இன்டர்நேஷனல் கிளப் என்பது சுமார் 100 ஆண்டு காலம் பழமையானது. அது கோவையிலே கடந்த 12 ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையில் அதனுடைய நிர்வாகிகள், கிளப்பினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வைஸ்மேன் அந்த கிளப்பின் மூலமாக ஏற்கனவே 2 வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு 4 வாகனங்கள், இந்த ஸ்கூட்டி போன்ற அந்த வாகனங்களை 4 வாகனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 4 வாகனங்களை கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைஸ்மேன் கிளப்பில் மிகச்சிறப்பான முறையில் ஆர்வத்தோடு நம்முடைய அன்பிற்குரிய ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற சரஸ்வதி அம்மா அவர்கள், அதே போல இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே, இந்த மேடம் உள்ளிட்ட அனைவருமே ஒரு சமூக சேவை மனப்பான்மையோடு இவங்க ஏற்கனவே இந்த மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க. அதாவது அரசாங்கம் தான், ஒரு அரசு தான் எல்லாமே செய்யணுங்கிறது இல்லை. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதாபிமானத்தோடு மக்களுக்கு உதவுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையோடு நம்முடைய கோவையில் வைஸ்மேன் அந்த கிளப்பு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, அதுவும் ஒரு உபயோகமான